இந்த பொம்பளை பார்த்தாவே வரி செருப்புக்கு வரி எல்லாம் எதில் தான் நீ வரி போடல. இன்னும் ஆராய்ச்சி தூங்குறப்பெல்லாம் யோசனை பண்ணுவாங்க போல இந்த அம்மா, எதுக்கு வரி போடலாம், அடுத்து எதுக்கு வரி போடலாம். கரெக்டாக போஸ்டிங். இது எவ்வளோ பெரிய கேவலம் அது. இந்த அம்மா வந்து இதெல்லாம் பேச தகுதி இல்லையாங்க. மக்கள் நாங்கள் தேர்ந்தெடுக்கலையா அவங்கள? நாங்கள் எங்கே அவங்கள தேர்ந்தெடுத்தோம்? எவன் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம்? சார் மெடிக்ளைமுக்கு ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க சார். அதை விட கேவலம் ஒன்றும் இல்லை. மெடிக்ளைமுக்கு 25,000 நான் இதுவரை 15 வருஷம் கட்டிட்டு வரேன். 15-20 வருஷமாக மெடிக்ளைமில் இருக்கிறேன். போன தடவை 32,000 கட்டினேன் சார். கேட்டால் ஜிஎஸ்டி போட்டாங்க. நாங்களாம் திட்டுறோம் அந்த அம்மாவை. 1,70,000 கோடி இந்த ஆகஸ்ட் மாதம் வருமானம் வந்து மார்ச் அடிக்குது அந்த அம்மா. 18% சார். நான் உதாரணத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபா வாங்குறேன் சார். 10 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போய் ஒரு சரக்கு வாங்குறேன். 18% வரி. 18% வரின்னா 1,80,000, 11,80,000. இந்த 10 லட்சத்துக்கே நான் என் பொண்டாட்டி நகை அடமானம் வச்சேன்னா எங்கே வட்டிக்கு வாங்கினேன், எந்த வட்டிக்கு வாங்கினேன்னு எனக்கு தான் தெரியும். அரசாங்கத்துக்கு தெரியுமா? தெரியாது. நான் முதல் 10 லட்ச ரூபா போட்டு நான் காசு எடுக்கிறதுக்காட்டி, நான் லாபம் பார்க்கறதுக்காட்டி நீ 18% என்கிட்ட 1,80,000 வரியை நகட்டிட்டு போயிடுறேன், பிடிக்கிட்டு போயிடுறேன். நான் இதில் விற்று அவன் எனக்கு காசு கிரெடிட் கொடுப்பேன். அவன் காசு கொடுக்குறானா கொடுக்க மாட்டானா தெரியாது. எவ்வளோ சிரமத்தை நான் அனுபவிச்சு இந்த நான் போட்ட முதல்ல திருப்பி நான் எடுக்கணும் ரிஸ்க்கெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். நீ ஒன்றுமே இல்லாமல் நோகாமல் 18% வாங்கி 1,80,000 நான் முதல் போட்டு வியாபாரம் பண்ணுறேன். என்னுடைய ப்ராஃபிட்டை நான் உனக்கு கொடுத்துட்றேன். நீ வாங்குற என்கிட்ட வாங்குற டேக்ஸை எனக்கு கொடுத்துரு. சிம்பிளான மேட்ரு. எனக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்குதோ அதை நான் அரசாங்கத்துக்கு கொடுத்துட்றேன். ஆனால் அரசாங்கம் வாங்குற டேக்ஸை எனக்கிட்ட கொடுத்துரு. எனக்கு அது ப்ராஃபிட். மக்களை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி வாழ வைக்கிறாங்க சார். இங்கே மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்கள்கிட்ட பிடுங்கி தின்றதை நிறுத்துங்க. நீங்கள் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க, காரில் போகிறீங்க, காரில் வரீங்க. டிராஃபிக்கோட இது கூட என்னன்னு தெரியாது, போக்குவரத்து நெரிசல்னா கூட என்னன்னு தெரியாது உங்களுக்குலாம். சாமானியனா வாழ்ந்து பாருங்க, அந்த கஷ்டம் புரியும் சார். உண்மையில 10 லட்ச ரூபாய்க்கு 1,80,000 வரி சார். அதையும் வாங்கிக்கிற வருமானத்தில் கடைசியாக முடிஞ்சோன்னா வேற வரி வாங்கிக்கிறியான்ட்ட இன்கம் டேக்ஸ் நீ இத்தனை லட்ச ரூபா ஸ்லாட்டு போட்டு வசூல் பண்ணுறீங்களா? அதுக்கு காரில் போனோன்னா டோலுக்கு டோல் வரி வாங்குறீங்க. பெட்ரோல் வரி அன்னைக்கு சார் 5% வரி வாங்கி 70 ரூபா பெட்ரோல் கொடுத்தாங்க சார். அன்னைக்கு கச்சா எண்ணெய் விலை வீழ்ச்சியே கிடையாது சார். உச்சத்தில் இருந்து சார் இன்னைக்கு கச்சா எண்ணெய் விலை வீழ்ச்சி சார். 18% வரி வாங்குற சார். 450 ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுத்தாங்க சார். இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு வாங்குறோம் சார். எலெக்ஷன் வரப்ப சூப்பராக கம்மி பண்ணாங்க. அந்த டோல் விலையை கூட கம்மி பண்ணாங்க. இப்போ 6 மாதத்துக்கு ஒரு டோல் விலை ஏற்றிருக்காங்க. பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் தப்பிச்சுப்பாங்க. இந்த அன்றாடம் மிடில் கிளாஸ் மக்கள் தான் நிறைய பாதிக்கிறாங்க. லோன் வாங்கிட்டு கட்டலன்னா அவங்க எவனுக்கோ கொடுத்த லோனை வாங்கி பேங்கில் கட்டலன்னா இதை கலெக்ஷன் பண்ணுறது யார்கிட்ட வாங்குறானுங்க? பாமர மக்கள்கிட்ட வாங்குறாங்க. மெசேஜ் சார்ஜ், செக் பவுன்ஸ் சார்ஜ், இதை ஆல்டர் பண்ணி எல்லாமே இது பண்ணிருந்த கொடுத்த கடனை எவனுக்கோ கொடுத்து கடன் கொடுத்து ஏமாந்துட்டேன். நீ வந்து வசூல் பண்ணுறது மக்கள்கிட்ட வசூல் பண்ணுவியா? ஏதோ கால கொடுமை உங்களை தலையை தூக்கி சுமந்துட்டு இந்த நாரியத்தை நாய்ங்க மாதிரி நாங்களாம் இருக்கிறோம் இன்னைக்கு மக்கள். வடக்கான அது ஒரு பெரிய ஒரு சாபக்கேடான விஷயம் நமக்கு. ஏன் அவனை இது பண்ணா அந்த அவனுக்கு பண்ண தவிர எல்லாமே நம்மளும் சேர்ந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு நாட்டோட பிரைம் மினிஸ்டர் பேர் கேட்டால் கூட தெரியாமல் இருக்கிறாங்க. இன்னும் படித்தவங்க வேலைக்கு போகிற தான் வேலை உண்டு வெட்டி உண்டுன்னு இருக்கிறாங்க. நிதி அமைச்சர் யாருன்னு கேட்டால் தெரியாது. எஜுகேஷன் மினிஸ்டர் யாரு, உயர்கல்வித்துறை மினிஸ்டர் யாரு. விழிப்புணர்வு இல்லாத வரைக்கும் இவங்க கொண்டாட்டம் தான். என்னைக்கு விழிப்புணர்வு வருதோ அன்னைக்கு இந்த மாதிரி ஃப்ராடுத்தனம் பண்ணிலாம் இவங்க ஆட்சி பிடிக்க முடியாது. மக்கள் வந்து கட்டுற ஜிஎஸ்டி வந்து மீண்டும் மக்களுக்கே வந்து நலத்திட்டங்களாக வந்து என்ன வகையில் நல்ல திட்டம் வந்து சொல்லுங்க. என்ன வகையில் நலத்திட்டம் வந்திருக்கு? என்ன நலத்திட்டம் வந்திருக்கு சொல்லுங்கள். தமிழ்நாட்டுக்கு என்ன நலத்திட்டம் வந்திருக்கு சார்? வரி கட்டுறதுலேயே 2வது இடமோ 3வது இடமோ நாங்கள் தான் சார். தமிழ்நாடு தான் சார். என் மாநிலத்துக்கு கொடுக்குறியா நீ காசு? ஒவ்வொரு தடவையும் இவங்க கேட்டு நீ என்ன பண்ணுற? நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தெரியாது சார். இந்த ஜிஎஸ்டியை பற்றி இவங்கெல்லாம் விழிப்புணர்வு வந்து இதெல்லாம் அது வரையும் கொண்டாடிக்க வேண்டியதான். முடிஞ்சால் ஜிஎஸ்டி வரியை கம்மி பண்ணுங்கள்.